வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு, ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படுகின்றது ஏதோ ஒரு நிலையில். அது நல்ல மாற்றமாக, பாசிட்டிவ் சைட் ஆர் நெகட்டிவ் சைட் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாம் விருப்பப்படுவோம். அப்போ அதற்கும் என்று ஒரு சில சூத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லார் வாழ்க்கையிலுமே மாற்றம் என்ற ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த மாற்றத்தை தான் விரும்புகின்றோம். அந்த மாற்றம் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக என்பதை பற்றி பார்க்கறதுல அந்த சூத்திரத்தை பார்ப்போம். லக்னம் ப்ளஸ் ப்ளூட்டோ மைனஸ் குரு, அதாவது லக்னம் 35 டிகிரி, ப்ளூட்டோ 128 டிகிரி, குரு 185 டிகிரி. அதாவது லக்னத்தின் பாகையும் புளூட்டோவின் பாகையும் கூட்ட வேண்டும். இரண்டையும் கூட்டினால் 163 வரும். இந்த 163 அதிலிருந்து 185 கழிக்க வேண்டும். கழிக்க முடியாதாக நான் முன்பு சொன்னது போல் 360 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த 360 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 523 வரும். 163ஓட கூட்ட அதிலிருந்து 185 கழிக்க 338 வரும். இந்த 338 என்பது மீனராசியில் விழும், ஒரு சுபராசி. அடுத்தது அதில் குரு, அது பார்க்கும்போது நமக்கு அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கும். 330 ஆக 8 டிகிரி என்பது 3 பாதத்திற்குள் இருக்க வேண்டும். அப்போ உத்திரட்டாதி பூரட்டாதி 3 டிகிரி அப்ராக்சிமேட், அடுத்தது உத்திரட்டாதி 1 6, அடுத்தது 3ஆம் பாதம் 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 2ஆம் பாதம். அதற்கு திரிகோணத்தில் குரு வரும் பொருள் நாம் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அது பார்க்கும் பொழுது அது ஒரு பாசிட்டிவான மாற்றமாக அமையும். அப்போ நமக்கு அது தெரிஞ்சு போகுது, ரைட். அப்போ ஒரு வேலைக்கு நான் போகலான்னு இருக்கோம், போகலாமா என்னென்னு பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், ஒரு ரஃப் கால்குலேஷன், அவ்வளவு தான். ரொம்ப டீப்பாக போக வேணாம். நமக்கு என்னென்னா ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம், ஒரு சகுனம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு ஒத்து வந்துருக்கு. அடுத்தது அந்த மாற்றம் புத்திசாலித்தனமான மாற்றமா, அடுத்த கேள்வி. அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறார்கள். லக்னம் ப்ளஸ் ப்ளூட்டோ மைனஸ் நெப்டியூன். இந்த கணக்கில் லக்னம் 35 டிகிரி, ப்ளூட்டோ 128 ஆக 163. 163லிருந்து 191 கழிக்க முடியாது. ஆக 163உடன் 360 கூட்ட 523 வரும். அதிலிருந்து 191 கழிக்க 332 வரும். அதே ராசி தான் வருகின்றது. அது அவர் செஞ்ச லக். ஆக உங்களுக்கு குரு வீடு சுபத்துவமாக அடைந்து விட்டது. நமக்கு இது கணக்கில் குரு பார்க்கணும், அவ்வளோதான் அந்த டைம். அப்போ குரு அவருக்கு மீனம் என்றால் விருச்சிகம், விருச்சிகத்தில் வரும்போது அவருக்கு ஏகப்பட்ட சுப நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது, நல்ல மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஆக கோச்சாரத்திலும் இதை கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா, கோச்சாரத்தில் நீங்கள் நடைமுறையில் பார்த்து அதை நோட் பண்ணி எப்போதுமே நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையுமே சின்ன சின்ன இன்சிடென்ட்டெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கிட்டா பின்னாடி நம்ம எந்த ஜோதிடரும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் நமக்கு அது தெரிகின்றது, அதை அனுபவித்திருக்கிறோம், இதுதான் என்று. நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து ஈவன் ஜோதிடம் என்பது இந்த பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்வார்கள். நீங்கள் பெருங்காயத்தை வாங்கிட்டு அந்த டைம் பிரசன்ன ஜோதிடம் பார்த்தா கூட வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எழுத்தும் உங்கள் பேர் எழுத்தும் ஒன்றாவே வரும், நீ தான் அதை கூட நெசுக்குவீங்க. இப்போ புரியுது இதுதான். சோப்பு எடுத்துங்க, சோப்பு கூட நீங்கள் பாருங்கள், அது நம்ம வாங்கிட்டு சப்போஸ் பத்திரைக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் லக்னெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்டியூஸுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மேனுஃபேக்சரிங் பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் பார்த்து கணக்கு போட்டு தசாபதி போட்டிங்கன்னா கரெக்டாக அது மாட்டோம். நான் பல தடவை இந்த மாதிரி கணக்குகளை போட்டு பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, யார் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதான தியரி. அப்போ இதோட அர்த்தம் என்ன? எந்த பொருளும் என்று உருவாகிறதோ அன்றைக்கே அது அவனுக்கு என்று உருவாகி விடுகின்றது. இதுதானே அதன் தத்துவம். ஏன்னா நாம் பிரசன்ன ஜோதிடம் போது 2 பேருமே ஒரு எல் எழுத்தில் ஒரு பொருள் வருது, அதை யூஸ் பண்ணுறவங்களும் எல்லுன்னும் போது அப்போ அந்த மேட்ச் போதில்ல. ஆக இதை இவர் தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அப்பொழுதே மேனுஃபேக்சரிங்லேயே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டைம் போட்டு மேனுஃபேக்சரிங் டேட் அடித்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கூட அந்த மாதிரி வரும். நம்ம இதெல்லாம் பார்க்க சொல்லலை. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம தாவரத்துக்கே அவங்க லியோனி ஜாதகம் என்று கணிக்கிறார்கள். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அப்போ ஏன் வாகனத்தை பார்க்கணும்? நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கிளினிக் நான் போகிறோம், உடல்நிலை சரியில்லை, அது போட்டிருக்கோம் ஜாதகத்தில் 5 வயசு 10 வயசு இதில் நீங்கள் உடல்நிலை கவனமாக இருக்க வேண்டும் என்று. அதே தானே, தட் இஸ் த சேம் ஃபார் வெதர் இட் இஸ் பிளான்ட் ஆர் வெஹிக்கிள். சார்ட் இஸ் ஒன்,
ஒன்லி பர்சன்ஸ் தான் அது, அந்த மற்ற பொருள் தான் டிஃபர் ஆக தவிர்த்து அந்த சார்ட்டுன்றது ஒன்று தான். உதாரணமாக ஒரு மரத்தை வைக்கிறோம், 20 வருஷம் வெட்டுறோம்னா நீங்கள் வச்ச டேட்டை குறிச்சிங்க பாருங்கள், கரெக்டாக அந்த பர்டிகுலர் பில் அது அந்த மாதிரியான ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கும். சமயத்தில் கிளைய வெட்டுறது இல்லை இப்படி. ஏன்னா நம்ம வந்து டீப்பாக ஒன்றுமே அனலைஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது எல்லோரும் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. ஒரு ஜோதிடர்னு வரும்போது ஒருத்தன் கேட்குற கேள்வி அவன் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணியே ஆகணும். அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்புறமேல அது பேஜாருது. அப்போ கவனம் இருந்து கவனமாக ஊன்றி கவனித்து அந்த பாதங்கள் அது இது கவனிக்கும் போது எல்லாமே உண்மையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கண்டால் நம்ம பயப்படாது. நம்ம அதை பற்றி இது பண்ண வேண்டியது ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், பார்க்குறோம், அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்கள்ட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது போல நம்ம சாட்டை போட்டு நாமளே செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.